நாம வெளிய போறப்போ, நாம யூஸ் பண்ற மாஸ்க் உண்மையிலேயே நம்மள 100% காப்பாத்துதா? கவர்மெண்ட்டே நம்மள மாஸ்க் போட சொல்லி வற்புறுத்துறாங்க. எந்த மாஸ்க் தான் நமக்கு 100% பயன் தரும்? எல்லாருமே மாஸ்க் போட ஆரம்பிச்சுட்டா என்னதாங்க ஆகும்? பொதுமக்களாகிய நாம் ஏன் மாஸ்க் போடக்கூடாதுன்னா, நாம டெய்லியும் வெளிய போறப்போ, நாம யூஸ் பண்ற மாஸ்க் உண்மையிலே நம்மள வைரஸ் கிட்ட இருந்து 100% காப்பாத்தாது. ஏன் அப்டின்னா, மாஸ்க்ன்றது நம்ம வீட்ல பயன்படுத்துற சல்லடை மாரி தாங்க. அதுல இருக்கிற ஹோல் சைஸ் கிட்டத்தட்ட 100 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஆனா வைரஸோட சைஸ் சுமார் 100 நானோமீட்டர் தாங்க இருக்கும். அதாவது மாஸ்க் ஹோல் சைஸ் விட 100 மடங்கு கம்மி தாங்க. இதனால வெளிய காத்துல இருக்கிற வைரஸ் நம்ம சுவாசிக்கும் போது உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்புறம் ஏன் அரசாங்கம் நம்மள மாஸ்க் போட சொல்லி அறிவுரை பண்றாங்கன்னா, ஒருவேளை நமக்குள்ள வைரஸ் ஏற்கனவே இருந்து நம்ம தும்மும் போதோ, இருமும் போதோ அது வெளிய வந்து வேற யாரும் பாதிக்காம இருக்கணும் தாங்க. அது எப்படி உள்ள மட்டும் வரும், வெளிய போகாது அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு தூசியா இருக்கிற கார தண்ணி ஊத்தி துடைக்கிறோம். தூசி எல்லாம் தண்ணியோட சேர்ந்து ஓடி வந்துரும். அதே மாரி தான் நம்ம தும்மும் போதோ, இல்ல இருமும் போதோ நமக்குள்ள இருக்கிற வைரஸ் நம்ம சளி இல்லன்னா எச்சிலோட சேர்ந்து வெளிய வரும். அப்படி வர அந்த சளி, எச்சில் அதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கிற மாஸ்க் வெளிய வர விடாது. ஏன்னா நீர்த்துளிகள் மாஸ்க் ஹோல் விட பெருசா இருக்கும். அதனால நீர்த்துளிகள் மாஸ்க் கூடவே ஒட்டி இருந்துரும். வைரஸ் அந்த நீர்த்துளிகள் மேல ஒட்டி இருக்கும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாஸ்க் டாக்டர் சர்ஜரி அப்போ யூஸ் பண்றதுங்க. டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் பேஷண்ட்ஸ் கிட்ட போயிடக்கூடாதுன்னு இந்த மாஸ்க் யூஸ் பண்றாங்க. இந்த மாஸ்க் எல்லாரும் சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது ஒன் டைம் யூசபிள் மாஸ்க் தாங்க. அப்போ எந்த மாஸ்க் தான் வைரஸ் கிட்ட இருந்து அதிகபட்சமா காப்பாத்தும்னா அது N95 மாஸ்க் தாங்க. இதுல Nன்றது நான் ரெசிஸ்டன்ஸ் டு ஆயில். அப்புறம் 95ன்றது 95% குறிக்குது. அதாவது வேப்பரைஸ் ஸ்டேட்ல வர ஆயில் தவிர காத்துல இருக்கிற மத்த எல்லா பார்ட்டிகல்ஸையும் 95% அது தடுத்துரும். இது ஜென்ரலா இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர்ஸ்க்கும் இந்த N95 ரக மாஸ்க் யூஸ் பண்றாங்க. இது அந்த நானோமீட்டர் சைஸ்ல இருக்கிற வைரஸை கூட தடுத்து நிறுத்திடும். ஆனா இது சர்ஜிக்கல் மாஸ்க் விட பல மடங்கு விலை அதிகம். இப்போ தமிழ்நாட்டுல 65 லட்சம் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் 3 லட்சம் N95 ரக மாஸ்க்கும் இருப்பு இருக்கு. அடிஷ்னலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 1.5 கோடி சர்ஜிக்கல் மாஸ்கையும் இன்னொரு 40 லட்சம் N95 ரக மாஸ்கையும் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சுமார் 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல இந்த அளவு போதுமானதா இருக்குமா? அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு என்னவா இருக்கும்னா அது ஹோம்மேடு மாஸ்க் தாங்க. ஹோம்மேடு மாஸ்க்னா நம்ம வீட்ல நார்மலா யூஸ் பண்ற கர்ச்சீஃப் இல்லைன்னா காட்டன் துணிகளை மாஸ்க் மாதிரி மடிச்சு இல்லைன்னா கட் பண்ணி உபயோகிச்சுக்கலாம். இந்த ஹோம்மேடு மாஸ்க்கும் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் ஒரே அளவுல தாங்க பாதுகாப்பு கொடுக்கும். இந்த ஹோம்மேடு மாஸ்க் யூஸ் பண்றதுனால மற்ற மாஸ்க் இருக்கிற டிமாண்ட்ஸ் குறையும். இதனால ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ்க்கு மாஸ்க் ஷார்ட்டேஜ் இல்லாம இருக்கும். இந்த ஹோம்மேடு மாஸ்க்ல இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நாம யூஸ் பண்ண அப்புறம் ஒழுங்கா டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு சானிடைஸ் பண்ணா அது ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்ஜிக்கல் மாஸ்க்னா 8 மணி நேரம் தாங்க யூஸ் பண்ணணும். அதுவும் ஒன் டைம் யூசபிள் தாங்க. சமீபமா பின்லாந்துல பண்ண ஆராய்ச்சியில பாதிக்கப்பட்ட மனிதன் இருமும் போதோ இல்ல தும்மும் போதோ அந்த வைரஸ் 8 முதல் 10 மீட்டர் வரை போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம வெளியே போறப்போ வைரஸ் வேற யாருக்கும் பரவாம இருக்க மாஸ்க் போடுறது கட்டாயம். நமக்கு நோய் தொற்று வராம இருக்கணும்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டிலேயே இருக்கணும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வாரம் 2 முறை மட்டுமே பக்கத்துல இருக்க கடைக்கு போய் தேவையானதை வாங்கிக்கலாம். நம்ம மாஸ்க் போட்டுட்டா நமக்கு 100% நோய் தொற்று வரவே வராதுன்னு கேரண்டி கொடுக்க முடியாதுங்க. நான் மாஸ்க் போட்டுட்டேன், ஸோ நான் ஜாலியா சுத்தலான்ற எண்ணத்தை விட்டுருங்க. நம்ம மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியே போறதை அவாய்ட் பண்றோங்க. தவிர்க்க முடியாத ரீசன்ஸ்க்காக வெளியே போறதா இருந்தா அப்போ மட்டும் கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு வெளியே போங்க. உங்களுக்காக இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காக கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க.